இன்னைக்கு காலையில திமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள். சமீப காலமா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைவார் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில சமீபத்துல நடந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல அவரோட ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் 2026 திமுக வெற்றி பெறும், மீண்டும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அமர்வார் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அந்த வெற்றிக்கு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஆசையுடன் அந்த வெற்றி நடைபெறும் அப்படின்னு அவர் சொல்லப்பட்ட நிலையில அதிமுக அது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதிமுக மட்டுமல்ல, ஓபிஎஸ் அவர்கள் அணியிலே இதுக்கான எதிர்ப்பு நல்லா தெரிவிக்கப்படுது. ஸோ இந்த நிலையில தான் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரையும் சந்திச்சு 5 ஆண்டு காலம் ஆட்சி சிறப்பா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஸோ இதுவும் அதிமுக மற்றும் ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாடு கொண்டவங்க மத்தியில ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியது. இந்த நிலையில தான் அவருக்கான அழைப்பு பிஜேபியில இருந்தோ இல்ல வேற எங்கிருந்து வரல, அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்ற அவரோட முயற்சியும் கைகூடாம பண்ணுது. அதனால சமீப காலமா அவர் எதிர்பார்க்கப்பட்ட அவர் திமுக இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னைக்கு காலையில அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சு அண்ணா அறிவாலயத்துல மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு சால்வை அணிவித்து தன்னை திமுகவின் அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுள்ளார். அந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா அவரோட மகன் ரவீந்திரநாத் அவர்கள், ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் அங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவரோட ஆதரவாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதுல தேனி மாவட்டத்துல ஓபிஎஸ்க்கு எதிர்ப்பு இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் ஓபிஎஸ் அவர்களை வரவேற்று கூட்டு போனாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சேகர்பாபு உள்ளிட்ட பலர் அதுல இருந்தாங்க. ஸோ திமுகவின் அடிப்படை உறுப்பினராக இன்று அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து திமுகவில் இணைஞ்சிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள். இப்போ அவரோட ஆதரவாளர்கள் நிலைமை தான் என்ன முடிவெடுக்க போறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் எப்படியும் அதிமுகவுக்கு போயிடுவாரு மீண்டும், அதனால நம்மளும் அதுவும் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா, ஓபிஎஸோட முடிவை பொறுத்து அவங்களும் முடிவெடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஓபிஎஸ் இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்காரு. ஸோ ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் பெரும்பாலானோர் திமுகவுக்கு போவாங்களா, இல்ல மீண்டும் தாய் கழகத்துக்கு வருவாங்களா, இல்ல வேற ஏதாவது கட்சிக்கு போவாங்களா அப்படின்றதுலாம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார். இது எந்த மாதிரியான அறிவலைகளை அரசியல் ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.